என்னோட பேர் முத்துலட்சுமி. நான் இப்போ நடந்த IBPS PO இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஆஃபீஸர் ஸ்கேல் 1 கிளியர் பண்ணியிருக்கேன். அது போக IBPS கிளர்க்ல கனரா பேங்க்ல கிளியர் பண்ணியிருக்கேன். RRB PO கர்நாடகா கிராமின் பேங்க்ல கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் RRB கிளர்க் தமிழ்நாடு கிராம பேங்க்ல கிளியர் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் கர்நாடகா கிராமின் பேங்க்ல ஆஃபீஸர் ஸ்கேல் 1 ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ IBPS PO கிடைச்சதுக்கு அப்புறம் அது ரிசைன் பண்ணிட்டு இப்போ IBPS PO போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சக்சஸ்ல மெயின் பில்லரா இருந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகாடமி தான். திருநெல்வேலியோட சுரேஷ் ஐஎஸ் அகாடமி. அங்கதான் என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பேட்ச் ஜாயின் பண்ணேன். கிளாஸ் பேட்ச்ல நம்மளுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அவ்வளோ நீட்டா சொல்லி கொடுத்தாங்க. எல்லா ஸ்டாஃப்ஸுமே அவ்வளோ ஃப்ரம் பேசிக்ஸ் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கிலீஷ், ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஈவன் பேங்கிங் அவேர்னஸ் கூட அவ்வளோ அழகா எடுத்தாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் டேரக்டா நம்ம டெஸ்ட் பேட்ச் போவோம். டெஸ்ட் பேட்ச்ல ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவையான ஸ்பீட்ல இருந்து கன்சிஸ்டன்சில இருந்து எல்லாமே அவ்வளோ அழகா சொல்லி கொடுத்தாங்க. டெஸ்ட் பேட்ச் டெய்லி இருக்கும். டெஸ்ட் பேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய கரெக்ஷன் கிளாஸஸ் இருக்கும். டெஸ்ட் முடிச்ச உடனே எதை கரெக்டா பண்ணிருக்கோம், எதை ஃபாலோ பண்ணணும், எது தப்பா பண்ணிருக்கோம், எதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஓரளவுக்கு பிலிம்ஸ் கிளியர் பண்ற மாதிரி ஸ்டேஜஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்க மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. சோ தட் நம்ம மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சைட் பை சைட். அப்படி நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் என்னால இத்தனை எக்ஸாம் கிளியர் பண்ண முடிஞ்சது. பிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்றதை விட ஃபர்ஸ்ட்ல இருந்தே மெயின்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணா நம்மளுக்கு ஈஸியா மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியும். அதை சுரேஷ் ஐஎஸ் அகாடமி திருநெல்வேலியில அதை தான் பண்றாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ கிளாஸஸ். இன்டர்வியூக்கு கைடன்ஸ் கிளாஸ்ல இருந்து இன்டர்வியூட மாக் இன்டர்வியூல இருந்து அவ்வளவு சூப்பரா எல்லா கேண்டிடேட்ஸையும் அவங்க கைட் பண்ணாங்க. நான் மெயின் இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 15 மாக் இன்டர்வியூஸ் நான் எங்க அகாடமில அட்டென்ட் பண்ணேன். அதனால என்னுடைய பிளஸ் என்ன, என்னோட நெகட்டிவ் என்ன, எந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் நான் இன்னும் பூஸ்ட் பண்ணணும், எந்த வீக்னஸ் எல்லாம் நான் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க அவ்வளோ அழகா சொன்னாங்க. மாக் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்களுடைய பாடி போஸ்டர்ல இருந்து, உங்க ஐ கான்டாக்ட்ல இருந்து, உங்களுடைய கம்யூனிகேஷன்ல இருந்து, உங்க சப்ஜெக்ட் நாலேஜ்ல இருந்து எல்லாத்துக்குமே தனித்தனியா மார்க்ஸ் போட்டு டோட்டல் மார்க் எவ்வளோன்றத நம்ம கையில ரிவ்யூ ஷீட் கொடுத்துருவாங்க. ஸோ தட் நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அப்படி ப்ரிப்பேர் பண்ணி தான் என்னால இவ்வளோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடிஞ்சது. உங்க எல்லாருக்குமே தெரியும், இப்போ RRB PO அண்ட் RRB கிளர்க் ஷார்ட் நோட்டீஸ் வந்துருச்சு. June 7th இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சுரேஷ் ஐஎஸ் அகாடமில திருநெல்வேலியில June 16th இருந்து பேங்கிங்கோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ தட் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டான டைம்ல கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி. இது எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்க. Come here as a candidate, as a student, and go out of this institute as a banker, successful banker. Thank you.